4 பேர் 4 விதமா பேசி கேள்விப்பட்டிருப்போம். அப்படி தமிழகத்தில் பிரபலங்கள் 4 பேர் 4 விதமா பேசியதை தற்போது பார்க்கலாம். சமூக செயற்பாட்டாளர் முகிலனுக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த நிலை, அதை காட்டி இன்றைக்கு விவசாய போராளிகள் அதேபோல சமூக போராளிகள் மீது அச்சுறுத்தலை ஏற்படுத்துவதற்கு மிரட்டுவதற்கான வகையில் முகிலன் எங்கு சென்றார் என்பதை இதுவரையிலும் தமிழக அரசு வாய் திறக்காமல் இருப்பது எங்களுக்கு மிகுந்த சந்தேகம் அளிக்கிறது. கூட்டணி என்பது ஒரு அம்சம், அரசியலில் இருக்கக்கூடிய வியூகத்தில் இது ஒரு அம்சம்னு நினைக்கிறோம். எங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ அமைந்திருக்கிறது ஒரு நல்ல கூட்டணி, வெற்றி கூட்டணி, 40 சீட்டும் ஜெயிக்கடிக்கக்கூடிய கூட்டணி என்று ஸ்டாலின் அவர்களே நம்புறதுனால தான் கடந்த ஒரு 5 நாட்களாக நிலையில்லாமல் அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். தமிழக அரசியலில் விசித்திரமான ஒரு கூட்டணி ஏற்பட்டிருக்கின்றது. அதிமுக தலைமையில் உள்ள கூட்டணியில் மோடியும் இருக்கின்றார், ஜூனியர் மோடியான ராமதாசும் சேர்ந்திருக்கின்றார். பல வகையில் மோடியும் ராமதாசும் ஒரே மாதிரியான ஆட்கள் தான். ஏறக்குறைய ஒரு மாதத்திற்குள்ளாக மேற்கு வங்கத்தில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில், அரசியல் நிகழ்ச்சியில், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அவர்கள் அங்கே போய் என்ன மொழி பேசினார் எனக்கு தெரியல. எனக்கு ஹிந்தியும் சரியாக தெரியாது, வங்கமும் சரியாக தெரியாது. அவர் வங்க மொழியில் பேசினாரா, ஹிந்தி மொழியில் பேசினாரா, ஏன் இவ்வளோ சிரமப்பட்டு அவர் பேசினார், தமிழ் பற்று இந்த அளவுக்கு தான் இருக்குதா, இதுக்கெல்லாம் அவங்க தான் பதில் சொல்லணும். இவங்க ஹிந்திக்கு எதிர், பிற மொழிகளுக்கு எதிர் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் அந்த வேஷம் எதுக்கு போடணும்?